கருடமுலை அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு கந்த சஷ்டி விரதம். இந்த கந்த சஷ்டி விரதம் எந்த நாட்களில் கடைபிடிக்கலாம், எந்தெந்த நாட்கள் அந்த கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கருடமுலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறையில் வருகிற சஷ்டி தான் நாம் கந்த சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒவ்வொரு மாதமும் 2 சஷ்டி தினங்கள் வரும். அதாவது தேய்பிறையில் ஒன்றும் வளர்பிறையில் ஒன்றும் அப்படின்னு 2 சஷ்டி வரும். இந்த 2 சஷ்டி பார்த்தீங்கன்னா, ஒன்று அமாவாசைக்கு அப்புறம் வர்றத சுக்லபட்ச சஷ்டி, அதாவது பூர்வபட்ச சஷ்டி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டிய சுக்லபட்ச சஷ்டி அல்லது பூர்வபட்ச சஷ்டி அப்படின்னு சொல்றோம். தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டிய கிருஷ்ணபட்ச சஷ்டி அல்லது அபரபட்ச சஷ்டி அப்படின்னு சொல்றோம். மாதம் அதாவது வருடத்துல 24 சஷ்டிகள் வருகிறது. ஆனா அதுல சிறப்பு பெற்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கந்த சஷ்டி தான். ஏன் இதை கந்த சஷ்டி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கந்த சஷ்டி விரதம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பிரதமை ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. இந்த பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஆகிய 6 தினங்களில் விரதம் இருந்து கந்த சஷ்டி விரதத்தை அனுசரிக்கணும். இந்த விரதத்தை முறையா எப்படி துவங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமையில 6 குளம் அல்லது கிணறு, இதுல ஏதாவது ஒன்றுத்துல நீங்க குளிக்கணும். அப்படி எப்படி குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்று நீரில், அதாவது நீங்க எதில் 6 குளம், கிணறு, இதுல எதில் நீங்க குளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் தங்களோட வலது கையோட மோந்திர விரலால அந்த நீர்ல அருங்கோணம் வரையணும். அப்படி அந்த அருங்கோணம் வரையப்பெற்று அந்த அருங்கோணத்தோட அனைத்து மூலைகளும் சரவண பவ அப்படின்ற அச்சரத்தை எழுதணும். அதற்கு நடுவுல, அதாவது மைய பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல ஓம் என்ற பிரணவத்தை எழுதிடணும். நாங்க தண்ணி போய்கிட்டே இருக்கோம். அது எப்படி எழுதணும் அப்படின்னா, தண்ணி போய்கிட்டே இருந்தாலும் உங்க மனசால அதை நீங்க மனக்கண்ணால எழுதணும். அப்படி எழுதி அந்த நீராகப்பட்டது சிவபெருமானின் தலையிலிருந்து வரக்கூடிய கங்கை, புனிதமான கங்கையாக பாவித்து அந்த நீரில் நீராடி நம்மளோட சஷ்டி விரதத்தை துவங்கணும். இந்த சஷ்டி விரதத்தை துவங்குவதால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன் முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னா, முருகா அப்படின்றாலே தமிழ் கடவுள், அழகு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இந்த முருகன் அப்படின்ற இடத்துல முருகா அப்படின்னாலே முகுந்தன் என்ற கூடிய விஷ்ணுவையும், ருத்ரன் என்கிற சிவனையும், கமலத்தில் தோன்றிய பிரம்மனையும் குறிக்கக்கூடிய சொல்லா இந்த முருகன் அப்படின்ற சொல் அமைகிறது. அப்படி இருக்கும்போது மும்மூர்த்திகளையும் ஒன்று பெற்ற 3 தொழில்களையும் ஒன்றே செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்தனாக இந்த முருகப்பெருமான் விளங்குகிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம்ம வணங்கும் போது நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றதுல ஐயமில்லை. இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்ணா நோன்பு, அதாவது உணவு அருந்தாது
ஒரு பழங்களையும் பால் வகைகளையும் மட்டுமே உணவருந்தி, ஏன் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க, அதுபோல விரதம் இருக்காங்க. இந்த நாட்கள்ல நம்ம கந்த சஷ்டி கவசம், கந்த அலங்காரம், கந்தர் விபூதி, அனுபதி, திருப்புகை, கந்த புராணம் போன்றவற்றை படிச்சுட்டு இருக்கலாம். சரி, இந்த மாதிரி என்னால் கந்த புராணம் இது போன்ற விஷயங்கள்லாம் என்னால் படிக்க முடியாது, படிக்க நேரம் இல்லை அப்படின்றவங்க ஓம் சரவண பவ அப்படின்ற அச்சரத்தை மட்டுமே நம்ம உச்சரிக்கலாம். இந்த சரவண பவ அப்படின்ற அச்சரத்துல மாறலாக்கி 6 அட்சரங்கள் இடம்பெற்றிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், நீங்க பார்க்கலாம். இந்த 6 அட்சரங்களையும் 6 முறை, அதாவது ஒவ்வொரு சரவண பவ அப்படின்ற மாறலாக்கி எழுதும்போது 6 விதமான அட்சரங்கள் கிடைக்கும். இந்த 6ஐயும் 6 முறை உபதேசிக்கும் போது 36 முறை கூறியதாக நம்ம பலன் பெறலாம். ஒரு கந்தர் சஷ்டி கவசம், கந்த புராணம் படிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை இந்த சரவண பவ அப்படின்றத உச்சரிக்கும் போது நமக்கு கிடைக்கும். சரி, இந்த சரவண பவ அப்படின்ற சடாட்சர மந்திரம், அதாவது சிவனுக்கு பஞ்சாட்சர மந்திரம், நாராயணனுக்கு நமோ நாராயணாய நம, இது போன்று முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மந்திரம் ஷடாட்சர மந்திரம் தான் இந்த சரவண பவ. இந்த சரவண பவ அப்படின்ற சராட்சர மந்திரத்துல ஷா அப்படின்னு உச்சரிக்கும் போது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ரா அடுத்ததா இருக்கக்கூடிய ராவை உச்சரிக்கும் போது சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். வாவை உச்சரிக்கும் போது போகம், அதாவது மோட்சம் கிடைக்கும். ந அப்படின்றத உச்சரிக்கும் போது சத்ரு ஜெயம் கிடைக்கும். நமக்கு சத்ருவால நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம முருகப்பெருமான் காத்தருள்வார். இந்த பா அப்படின்றத உச்சரிக்கும் போது இம்ருத்ர ஜெயம் கிடைக்கும். வா அப்படின்றத உச்சரிக்கும் போது நோயற்ற வாழ்வு கிடைக்கும். இவ்வாறாக சரவண பவ அப்படின்ற சடாச்சர மந்திரத்துல நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தரக்கூடிய முருகப்பெருமான சஷ்டி அன்று விரதம் இருப்பதுல விரதமிருந்து வழிபடுவதில் நமக்கு சிறப்பு பெறலாம். அது மட்டுமல்லாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த 6 நாட்களும் நாம் சொன்ன அமாவாசைக்கு அப்புறம் வர 6 நாட்களும் விரதம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சுக்லபட்ச சஷ்டி, அதாவது தேய்பிறை சஷ்டி இருக்கு இல்லைங்களா, இந்த தேய்பிறை சஷ்டியிலிருந்து அடுத்ததா வரக்கூடிய சுக்லபட்ச சஷ்டி 15 நாளைக்கு விரதம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் 6, அதாவது 24 சஷ்டிகளும் விரதம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள், ஒவ்வொரு ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்த சஷ்டியும் 6 ஆண்டுகள் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க. ஒரு சில பேர் 12 ஆண்டுகள் வரை விரதம் இருப்பாங்க. இவ்வாறு விரதம் இருப்பதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக விளங்கக்கூடியவர். அப்படி விளங்கக்கூடிய அவர் தமிழ் கடவுளாகவும் இருப்பவர். அதனால நமக்கு குடும்பத்துல கடன் தொல்லையின்றியும் நோயற்ற வாழ்வும், ஏன் குழந்தை பாக்கியத்தை தந்தருளக்கூடிய பகவான் குழந்தையாகவே நமக்கு காட்சி தந்து குழந்தை பாக்கியத்தை தந்தருளக்கூடிய அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமான் இந்த விரதத்தை இருக்கும்போது நமக்கு அருள்பாலிப்பார். அதனாலதான் அந்த காலத்துல சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கிறது. இந்த சஷ்டி விரதத்துல இருக்கும்போது நமக்கு கருவில், அதாவது கருப்பையில் கரு உருவாகக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியவர் இந்த முருகப்பெருமான் என்பதில் எந்த சந்தேகமும் இன்றி குழந்தை பாக்கியமும் சித்தியும் வேண்டி இருப்பவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை அனுசரித்து எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்லாது இனிவரும் இதுபோன்ற ஆன்மீக சிந்தனைகளை, அனுபவங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கருடமலை லட்சுமி நரசிம்மர் ஆலய யூடியூப் சேனலை ஆதரவு தாருங்க. இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.